வணக்கம் அன்பு நெஞ்சங்களே! நான் உங்க சரண் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, பாண்டவர்கள்ல ஒருத்தரான சகாதேவனுக்கு இந்த முக்காலமும் அறியும் ஆற்றல், அது எப்படி கிடைச்சது? அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்துடலாமா? பாண்டு உயிர் பிரியும் நேரத்துல அவரோட பசங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, "நான் இறந்த உடனே என்னோட உடல தகனம் பண்ண வேணாம். அதுக்கு பதிலா என் உடம்ப தின்னுருங்க. அப்படி பண்ணா முக்காலமும் உணரும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இறந்தும் போயிடுறாரு. பாண்டவர்கள் அவங்க அப்பா சொன்ன மாரி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, அந்த இடத்துக்கு கிருஷ்ணர் வர்றாரு. விஷயத்த கேட்ட உடனே அவங்கள திட்டுறாரு. "ஏன்பா சாகுற காலத்துல உங்க அப்பாவுக்கு தான் புத்தி பேதலிச்சு போச்சுன்னா, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? யாராவது பிணத்த போய் திம்பாங்களா?" அப்படின்னு கேட்டுட்டு, "சரி வாங்க, அப்பாவ தகனம் பண்ண விறகு எடுத்துட்டு வரலாம்." அப்படின்னு பாண்டவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. மிருகங்கள் பாண்டுவோட உடலை இழுத்துட்டு போகாம இருக்க சகாதேவனை காவலுக்கு வச்சுட்டு போறாங்க. அவங்க தூரத்துல போன உடனே அப்பாவோட கடைசி ஆசையை மீற மனசு இல்லாம அவரோட கட்டை விரலை மட்டும் உடைச்சு தின்னுடுறான். உடனே அவனுக்கு முக்காலமும் உணரும் சக்தி கிடைச்சிருது. விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு பாண்டவர்கள் டயர்டா கீழே போட்டு ரெஸ்ட் எடுக்க உட்கார்றாங்க. அதுல கிருஷ்ணனும் ஒரு விறகு கட்டை தூக்கிட்டு வர்றாரு. ஆனா விறகு கட்டு அவர் தலைக்கு அரை அடிக்கு மேல காத்துல மிதந்து வருது. அது மற்றவங்களுக்கு தெரியல, சகாதேவனுக்கு மட்டும் தெரியுது. கிருஷ்ணனும் ரொம்ப டயர்டா விறகு கட்டை கீழே போட்டுட்டு சவா அப்படின்னு உட்கார்றாரு. அவர் பக்கத்துல போன சகாதேவன், "கண்ணா, எல்லாரும் டயர்டா விறகு கட்டை தூக்கிட்டு வந்து அதனால ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதுல நியாயம் இருக்கு. ஆனா உன்னோட விறகு கட்டு காத்துல தானே மிதந்து வந்துச்சு. நீ டயர்டா இருக்க மாதிரி நடிக்கிறியே?" அப்படின்னு நக்கலா கேள்வி கேட்குறான். உடனே கிருஷ்ணனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. ரைட்டு அப்படின்னு நினச்சிட்டு சகாதேவனை தனியாக கூட்டிகிட்டு போய், "என்னப்பா மேட்ரு?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சகாதேவன் அப்பாவோட கட்டை விரலை மட்டும் தின்னதை ஒத்துக்கிறான். எதிர்காலம், தேவ ரகசியம், இறைவனோட போக்கில் குறுக்கிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை எப்பவும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணன் அவன்கிட்ட சத்தியம் வாங்கிடுறாரு. தனக்கு தான் முக்காலமும் ஜோதிட கலை தெரியுமே அப்படின்றதுல கொஞ்சம் அவனுக்கு கர்வம் அதிகமாயிடுச்சு. போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில தான் அவனோட அண்ணன் அப்படின்றதே தெரிய வருது. முக்காலமும் உணரும் இந்த ஜோதிட கலையை தெரிஞ்சும் நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு வெக்ஸ் ஆகுறான். ஜோதிடத்து மேலே நம்பிக்கை குறையுது. 18 நாள் குருசேத்திர போருக்கு அப்புறம் சகாதேவன் கிருஷ்ணன் கிட்ட கேட்குறான், "கிருஷ்ணா, ஜோதிடம் அப்படின்றது பொய் தானே?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கிருஷ்ணன், "ஏன்பா ஜோதிடத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்ச நீயா அப்படி சொல்கிறது?" அப்படின்னு கேட்குறாரு. "ஜோதிடத்தில் எல்லாரோட பிறப்பு ரகசியமும் என்னோட கணிதத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கர்ணன் என்னோட பிறந்தவன் அப்படின்றத என்னோட கணிதத்தில் வரலையே. அப்போது ஜோதிடம் பொய் தானே கிருஷ்ணா?" அப்படின்னு கேட்க, இதை கிருஷ்ணன் பொறுமையாக கேட்டுட்டு பதில் ஒன்று சொன்னார் பாருங்க. அதனால தான் அவரை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். "எல்லாத்தையும் ஜோதிடத்தில் நீ தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் எதுக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த இடத்துல அவனோட கர்வமும் அடங்கிருச்சு. எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் 99% மட்டும்தான் அவங்களோட கணித திறமையால் எடுக்க முடியும். மீதி இருக்க 1% கடவுளோட கையில் தான் இருக்குது. இந்த வீடியோட நோக்கம் இந்த கதை உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியாது. ஜோதிடம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்றதான் சொல்ல வரேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.